மதுரை அலங்காநல்லூரிலிருந்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நாகேந்திரன், தற்போது அங்கு போராட்ட நிலை எப்படி இருக்கிறது? மக்கள் கூட்டம் எவ்வளவு இருக்கிறது அங்கு தற்போது? ரத்திகா, இந்த போராட்ட காலத்தை நீங்களே நேரடியாகவே பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் குணசேகரன் அவர்கள் தற்போது இந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகள் காட்டிக் கொண்டிருக்கிறார். இது அலங்காநல்லூரிலிருந்து வாடிப்பட்டி செல்லக்கூடிய இந்த சாலையில் இந்த நேரத்தில் அதிகமான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் இந்த சாதாரண நாட்களில். ஆனால் இந்த மாணவர்கள் மற்றும் இந்த கிராம மக்களின் போராட்டத்தால் இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களாக ஒரு சிறு இருசக்கர வாகனம் கூட இந்த பகுதியில் செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த பகுதியை போர்க்களமாகவும் போராட்டக்களமாகவும் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இந்த மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஆகியோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் இந்த அலங்காநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பாலமேடு பல்வேறு பகுதிகளில் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் பெண்களை பெண்களை நீங்களே பார்க்கலாம். அதிகமான பெண்கள் இந்த பகுதியில் இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக இந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். இந்த பகுதியில் பெண்கள் இருக்கிறார்கள். இந்த பெண்களிடமே நம்ம பேசலாம். இந்த பகுதியில் தற்போது ஒரு பெண்மணி இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வாங்க. இங்க இருக்கவங்க நேத்துல இருந்து இங்க எல்லாருக்கும் மாணவர்கள்லாம் இங்கேதான் இருந்துட்டு இருக்காங்க. மோடியை சந்திக்க சொல்கிறார்கள் செய்தி போகிறது. அது நம்ம ஏமாற்றக்கூடிய செய்தி. ரத்திகா, தற்போது நீங்களே பார்த்துக் கொண்டீங்க. இந்த பகுதியில் போராட்டமானது தொடர்ந்து போய்கிருக்கு. இந்த பகுதியில் அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு பேர் அவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகின்றனர். ரத்திகா, நாகேந்திரன், நீங்க ஏற்கனவே கூறியிருந்தீங்க அங்க வீதியில உட்கார்ந்து அந்த மாணவர்களும் ஊர் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. அங்க போக்குவரத்துல எதுவும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு, அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறாங்க? மீண்டும் ஒரு முறை நாகேந்திரன், ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அங்க வீதியில அமர்ந்துதான் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. அதாவது ஒரு பிரதான வீதியா இருக்கிற பட்சத்தில் அங்க போக்குவரத்துல எதுவும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா, அதுக்கு மாற்று ஏற்பாடும் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா? ஆமாம் ரத்திகா, கண்டிப்பா இந்த காட்சிகள் நீங்களே பார்த்திருப்பீங்க. அலங்காநல்லூர் வாடிப்பட்டியில் உள்ள பிரதான சாலையில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று காலை ஒரு 8 மணி அளவில் இந்த பகுதியில் சாலை மறியலில் இந்த கிராம மக்கள் மற்றும் சுற்றி உள்ள கிராம மக்கள் இந்த பகுதியில் பேரணியாக அவர்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த சாலை மறியலானது தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் பேருந்து போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியை சுற்றிலும் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் பொதுமக்கள் கம்புகளாலும் கயிறுகளாலும் கட்டி அவர்கள் இந்த பகுதியில் அவர்கள் முற்றிலுமாக இந்த பகுதிகளை தடுத்து வைத்துள்ளனர். இந்த போராட்ட களத்திற்கு வருவதற்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி செய்யப்பட்டு வருகிறது. ரத்திகா, ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டி அலங்காநல்லூர், மதுரை, சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.